ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 8. ஸோ விடஸ் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2025 நடந்த கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸில் 2025 சரி 2022 ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மாற்றி மாற்றி குரூப் டிக்கு பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு இன்னும் எப்படி ரிலேட்டபுளாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அப்கமிங் இப்போ இந்த வருஷம் நடக்கிற எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றி வரி பண்ணாமல் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஆர்ஆர்பி எஸ்பெஷலி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்க சிலபஸ் முடிச்சுட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லாமையோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ண தனியாக ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்தமாதிரி நம்ம வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? என்லேருந்து எம் வந்திருக்கு -1 பண்ணுறாங்க, ஐலேருந்து ஹெச்சுக்கு -1 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூலேருந்து டி வந்திருக்கு, யூ வந்து 21, டி வந்து 20. ஸோ -1 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜெட்லேருந்து ஜெட் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. பிகாஸ் நம்மளுக்கு எல்லா ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டருக்கு ஒன்று மைனஸ் பண்ணுறாங்க, வேற ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் சேமாக இருக்குது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தலாம் இப்போ. ஸோ சேம் கொஷின் தான், லெட்டர்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ எல்லேருந்து பி வந்திருக்குப்பா, +4 பண்ணுறாங்களா? பிகாஸ் எல் வந்து 12, பி வந்து 16. ஸோ +4 ஆப்வியஸாக பண்ணுறாங்க, தெரியுது. ஜிலேருந்து கே வந்திருக்கு, +4 பண்ணுறாங்க. பிகாஸ் ஜி வந்து 7, கே வந்து 11. ஸோ +4 பண்ணுறாங்க. என்லேருந்து ஆர் வந்திருக்கு, இதுக்கும் +4 தான். பிகாஸ் என் வந்து 14, ஆர் வந்து 18. வேறஸ் எஸ்லேருந்து நம்மளுக்கு ஓ பார்த்தா கரெக்டாக பண்ணுறாங்களா? கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்ட் லெட்டர் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ பிலேருந்து ஜே -6 பண்ணுறாங்க. பிகாஸ் பி வந்து 16, ஜே வந்து 10. அதேமாரி கேலேருந்து இக்கு பார்த்தோம்னா -6 கரெக்டாக பண்ணுறாங்க. பிகாஸ் கே வந்து 11, இ வந்து 5 நம்மளுக்கு. ஸோ -6 பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்லேருந்து எல்லுக்கு -6 கரெக்டாக பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு எஸ்லேருந்து என் கொடுத்துருக்காங்க. எஸ் வந்து நம்மளுக்கு 19 தெரியும். -6 பண்ணால் 13 வரணும், நத்திங் பட் எம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்ன சொல்கிறது? ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. தேர்ட் கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, ஸோ இதில் என்னப்பா சொல்கிறோம்? 2, 4, 6, 7 பேர் வடக்கு நோக்கி நேர்கோட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். ஓகே, பீக்கு இடதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே இருக்கிறாங்க. அப்போனா பீக்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் இருக்காங்க. மொத்தம் 7 பேர் சொல்லியிருந்தோமா? ஆல்ரெடி இங்கே 3 பேர் ஆயிடுச்சா? 4, 5, 6, 7. திஸ் இஸ் ரைட் எண்டு, திஸ் இஸ் லெஃப்ட் எண்டு. ஓகேங்களா? ஸோ இது உள்ள உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலான்னு பாருங்கள். பிக்கும் டபிள்யூக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. அப்போ இங்கே டபிள்யூ போடலாமா? ஸோ இங்கே டபிள்யூ போட்டால் தான் 1, 2, 3ன்ட்டு என்ன சொல்கிறது, 3 பேர் வந்து பிக்கும் டபிள்யூக்கும் நடுவில் வர வைக்க முடியும். ஓகேங்களா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டபிள்யூக்கும் எக்ஸுக்கும் இடையில் ஒருவர் மட்டுமே இருக்காரு. அப்போ இங்கே எக்ஸ் போடலாமா? ஸோ அப்போ தான் டபிள்யூக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ஒருத்தர் போட முடியும். இது உள்ள உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஓக்கு இடதுபுறத்தில் ஆர் அமர்ந்துள்ளார். அது இமிடியேட்டான்னு பாருங்கள். ஆமாம், இமிடியேட் தான். ஸோ ஓகே, இமிடியேட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு ஆர் இருக்காருன்னா அப்போ இந்த 2 பேர் ஒன்றா வரணும். அப்போ இங்கே தான் ஆர் போட்டாகணும், இங்கே தான் ஓ போட்டாகணும். ஓகேங்களா? சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு உடனடியாக அண்டை விட்டாரல. அப்படின்னா ஒய் பக்கத்தில் டபிள்யூ வரல. அப்போனா இங்கே தான் ஒய் போட்டாகணும். அப்போ இங்கே கியூ போடலாம், ரெமினிங் இருக்குது. ஸோ கியூக்கு வலதுபுறத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. டபிள்யூ மட்டும்தான் இருக்காரு. அப்போனா ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஃபோர்த்து கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, இதில் என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஹெட்டுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஹவுஸ், ஷிப்பு, ஹெட்டில் இங்கே இருக்குது. அதுக்கான 3 கோடு கொடுத்துட்டாங்க. தென் ஹெட்வுட், ரோபோட்டுக்கும் இங்கே ஒரு ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒரு பர்டிகுலர் கோடு வந்து ரிப்பீட் ஆகிருக்கணும். அது பார்க்கும் போது எனக்கு தெரியுது பிஎம்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறது தான் ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. நத்திங் டு வரி அபவுட் எனிதிங். ஸோ ஃபிஃப்த் கொஷின் பார்த்தலாமா? என்ன பண்ணுறான்? ப்ளஸுக்கு மைனஸ் போடுறாங்க, மைனஸுக்கு இன்ட்டுக்கு டிவைடு, டிவைடுக்கு ப்ளஸ் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ 84. ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, மைனஸுக்கு இன்ட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் டிவைடுக்கு என்ன போடுறோம்? ப்ளஸ் போடுறோமா? தென் ப்ளஸுக்கு வந்து மைனஸ் போடுறோம்.
6 4 8 தென் இன்ட்டுக்கு டிவைடு. ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 8 டைம்ஸ் இங்கே ஒரு 1 டைம்ஸ் வருது. ஓகே, இது மைனஸில் இருக்குப்பா, புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டோம், நமக்கு 290 வருது. ஓகேங்களா, சூப்பர். தென் இப்போ என்ன பண்ணலாம், இது ஆட் பண்ணால் கூட 6 4 சார் எவ்வளோப்பா 24. ஸோ 24 யூனிட் டிஜிட் 4 இங்கே 0 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் யூனிட் டிஜிட் 4 தான் வரணும். ஸோ அப்படி யூனிட் டிஜிட் 4 வரா மாதிரி நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளில் இது வருமா பிரவீன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது யூனிட் டிஜிட்டில் ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கணும். பிகாஸ் 4 ஆப்ஷன்லுமே யூனிட் டிஜிட் வேறு வேறு இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு ஃபுல்லாக பெருகிட்டு இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு 794 தான் வரப்போதுன்னு தெரியும். ஸோ எவ்வளோ குயிக்காக அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடியுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், +7 பண்ணுறாங்க. இங்கேயும் +7 தான். ஸோ நெக்ஸ்ட்டும் +7 தான். ஸோ +7 பண்ணால் அதுக்கப்புறம் 50 வரணும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிடிஸ், நம்மளுக்கு ஐயா ஜேவா இது மட்டும் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இருந்து எஃப் பாருங்கள், +1 பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிக்கும் +1 தான், ஹெச்க்கும் +1 தான். ஸோ ஹெச்லேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு ஐ வரும். ஸோ அப்போ தேர்ட் லெட்டர் ஐ வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா, ஸோ கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, யோசிக்கிற மாதிரியோ இல்லை ட்ரபிள் பண்ணுற மாதிரியோ எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ 2 4 6 7 பேர் வடக்கு நோக்கி நேர்கோட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். சிக்கு வலதுபுறம் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளார்கள். ஸோ சிக்கு வலதுபுறத்தில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போனா இவர் 4வது பொசிஷன், 5வது பொசிஷன், 6வது பொசிஷன், 7வது பொசிஷன். திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்டு, திஸ் இஸ் ரைட் ஹேண்டு. ஓகேங்களா, சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சிக்கும் பிக்கும் இடையில் 2 பேர் இருக்காங்க. அப்போது வந்து நம்ம இங்கே பி போடலாமா. ஸோ இங்கே பி போட்டால் மட்டும்தான் 1 2 2 பேர் இடையில் வர முடியும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டிக்கும் கேக்கும் இடையில் 2 பேர் இருக்காங்க. டிக்கும் கேக்கும் இடையில் 2 பேரா. ஸோ அது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். அதேமாதிரி சிக்கும் டிக்கும் இடையில் 3 பேர் இருக்காங்க. சிக்கும் டிக்கும் இடையில் 3 பேரா. அப்போ இங்கே டி போடலாமா. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, டிக்கும் கேக்கும் இடையில் 2 பேர். அப்போ இங்கே கே போடலாமா. ஸோ எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. தென் ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஜே இருக்காரு, அவ்வளோதான்ப்பா. ஸோ எல்லுக்கு வலதுபுறம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரிமைனிங் இருக்குது எல்லு தான். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை பேர் ரைட்டில் இருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு 4 பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஷின் தான்ப்பா. இப்போ நம்ம 4th கொஷின் பார்த்தலாமா. சம் பீஸாஸ் ஆர் கப் கேக்ஸா. ஓகே, தென் ஆல் பன்ஸ் ஆர் கப் கேக்ஸு. ஆல் பன்ஸ் ஆர் கப் கேக்ஸு, அவ்வளோதான். ஸோ நேம் கொடுத்துடலாமா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் பீஸா. தென் அதுக்கப்புறம் கப் கேக்கு, கேக்கு, அதுக்கப்புறம் பன்னு. ஓகேங்களா, தென் சம் பீஸாஸ் ஆர் பன்னு சொல்கிறாங்க. பீஸா இங்கே இருக்குது, பன்னு இங்கே இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ ரிலேஷன் இல்லை, அப்போ இது தப்பு தான். தென் ஆல் கப் கேப்ஸ் ஆர் பன்னுன்னு சொல்கிறாங்க. ஆல் பன்ஸ் தான் கப் கேப், ஆல் கப் கேப்ஸ் வந்து பன்னுன்னு சொல்ல முடியாது. அப்போ இதுவும் தப்பு தான். அப்போ கண்டிப்பாக நெய்தர் கேஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. 9th கொஷின் பார்த்துருமா. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபிடஸ். நம்மளுக்கு சிஆர் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போனா 4th லெட்டரும் செகண்ட் லெட்டர், அதாவது 4th லெட்டர் ஃபஸ்ட் வந்துச்சு, தென் செகண்ட் லெட்டர் அப்படியே இருக்குது. அப்போனா என்ன சொல்லலாம், 4th லெட்டர் ஃபஸ்ட்டு வரணுமா. அப்போ இ ஃபஸ்ட்டு வரணும், வந்திருக்கா. என்னு ஃபஸ்ட்டு வரணும், இங்கே வரலை. அப்போ இது தப்பு தான். அதுமாரி ஒய் ஃபஸ்ட்டு வரணும், வந்திருக்கு. இ ஃபஸ்ட்டு வந்திருக்கா, வரலை. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் லெட்டர் ஏ அப்படியே வரணும், செகண்ட் லெட்டர் ஏ இங்கே கரெக்டாக அப்படியே வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் யூஐ பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் வந்து தேர்டு வரணும். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் எஃப் வந்து தேர்டில் வந்திருக்கா, வந்திருக்கு. என் தேர்டில் வந்திருக்கா, வந்திருக்கு. தேர்டில் இருக்கிறது லாஸ்ட்டு போயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. அப்போ இதுலேயும் 2த்துலையுமே இது 2 செட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் செட்டு போயிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட்டாக போயிருக்கு, எஸ் லாஸ்ட்டாக போயிருக்கு, இ லாஸ்ட்டாக போயிருக்கு, இங்கே ஒய்யும் லாஸ்ட்டாக போயிருக்கு, கரெக்டாக இருக்குது. 6 பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதேமாதிரி ஐ ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ஏ ஃபஸ்ட்டு வந்திருக்கா, இங்கேயும் ஏ ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு ஏ ஃபஸ்ட்டு வரணும், இங்கே ஏ ஃபஸ்ட்டு வரல, வி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. தப்புப்பா. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா, நம்ம இப்போ 10th கொஷின் பார்த்துலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுப்போம். -6 வருது. -6 தானே, ஏன் -6 தான். தென் அதுக்கப்புறம் +2 பண்ணுறாங்களா. சரி, அதுக்கப்புறம் -6 வருது. நெக்ஸ்ட்டு +2, அதுக்கப்புறம் என்னப்பா -6 தான் பண்ணி ஆகணும். ஸோ -6 பண்ணால் அப்போ 6 not 2 வரணும். கண்டிப்பாக
நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா. ஸோ 11th கொஷின் பார்த்துருமா ஃபைட்டர்ஸ் இப்போ. ஓகேப்பா. ஸோ இதில் ஏக்கு டிவைட் சிம்பிள், பிக்கு இன்ட்டு சிம்பிள், சிக்கு ப்ளஸ்ஸு, டிக்கு மைனஸ் போட்டு இந்த ஈக்குவேஷனை சார்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 இருக்குது. ஏக்கு என்ன போடுறோம், டிவைட் சிம்பிள் 3 போட்டாச்சு. தென் பிக்கு என்ன போடுறோம், இன்ட்டு சிம்பிளா 10 போட்டாச்சு. தென் சி இருக்குது, சி இஸ் வாட் ப்ளஸ் சிம்பிள் 8. தென் டிக்கு வந்து மைனஸ் போடுறோம் ஃபைனலாக 12. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 5 டைம்ஸ் வருது, மல்டிப்ளை பண்ணால் ஒரு 50. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் -4 இருக்குது. ஸோ வென் வி டிஃப்ரென்ஷியேட் தீஸ் 2 நம்பர் வி கெட் a 46. ஸோ 46 வந்திருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. 12th பார்த்துருவோமா. ஸோ 4லேருந்து நமக்கு -14 வருது, அப்போனா -18 பண்ணலாமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். -18 தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே 8லேருந்து -18 பண்ணுங்கள், நம்மளுக்கு -10 வரும். ஸோ -10 வந்திருக்கான்னு பாருங்கள், வந்திருக்கு. ஸோ 12லேருந்து -18 பண்ணால் நமக்கு -6 வரணும். ஸோ -6 வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டு கம்பைன் பண்ணி கொஷின் கேட்குறாங்கனாவே நீங்கள் ஃபஸ்ட் நம்பரை வச்சு செக் பண்ணிங்க. பிகாஸ் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆன்சர் கண்டுபிடிக்க பெட்டராகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எப்படி நான் இப்போது ஒரு 4 செகண்ட் தான் எனக்கு தேவைப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி ஆன்சரை குயிக்காக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு என்ன பண்ணலாம், ப்ளஸுக்கு மைனஸ் போட சொல்லிட்டாங்க, மைனஸுக்கு இன்ட்டுக்கு டிவைடுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ 173 மைனஸுக்கு என்னப்பா இன்ட்டு போடுறோம். தென் அதுக்கப்புறம் டிவைடுக்கு ப்ளஸ்ஸு போடுறோமா. ஸோ ப்ளஸ்ஸு 282, ப்ளஸுக்கு வந்து -164, தென் இன்ட்டுக்கு வந்து டிவைடு ஒரு 4 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 4 வருது. தென் இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இங்கே ஒரு 41 வரும், 241 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 9 வருது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், சாரி ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 0 வரணும். ஓகேங்களா. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 0 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ விட இங்கே ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்களா, 14 இன்ட்டு 3 டைம் பண்ணுங்கள், நம்ம 42 வருது. 12 இன்ட்டு 5 டைம்ஸ் பண்ணுங்கள், 60 வருது. அப்போ அதே மாதிரி 13 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணுங்கள், 39 வந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வளோ ஈஸியாக ஒரு கொஷின் கேட்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. பட் லீவ் இட், நம்ம கையில் எதுவும் இல்லைப்பா. அலெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏல இருக்காரு. ஏலேருந்து கிழக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பின்னர் அவர் இடதுபுறம் திரும்புறாரு, 6 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேப்பா, 6 கிலோமீட்டர் போயிட்டாரு. தென் அதுக்கப்புறம் திருப்பி இடதுபுறம் திரும்பி 17 போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது உள்ள 8ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குமா, அப்போ தான் நம்மளுக்கு 17 கவர் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஒரு இடதுபுறம் திரும்பி 13 போகிறாரு. ஸோ நம்மளுக்கு இதுவெல்லாம் 6ன்னு தெரியும் ஃபைட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு 13 வரும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் கடைசியாக இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போனா கடைசியாக அப்போ திரும்பி இப்போ இங்கே இருக்காரு. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 7 கிலோமீட்டர்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வின்னு பாருங்கள், மீண்டும் அவர் ஏவை அடைய எவ்வளோ தூரம் வந்து எந்த திசையை நோக்கி போனோம்னா, நார்த்தை நோக்கி போனோம், 7 கிலோமீட்டர். அப்போ 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. 16 போயிடுவோமா. ஸோ விட் டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு வந்து மைனஸ் என்னப்பா வருது, 2 இருக்கா, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுங்க போயிட்டு நம்மளுக்கு -4 வருது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் -6 வருது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் -8 வருது. நெக்ஸ்ட் என்ன -10 தான் வரணும். அப்போ 71லேருந்து -10 பண்ணால் நம்மளுக்கு 61 வரணும். அப்போ 61ல் முடிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அது 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 17th கொஷின். மதுர் தனது வகுப்பில் மேலிருந்து, ஓகேங்களா, மேலிருந்து 58வது இடத்துலையும் கீழிருந்து 6வது இடத்துலையும் இருக்காங்க. யார் நம்மளுக்கு, மதுர். ஸோ வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, 2த்தையும் ஆட் பண்ணுங்கள், -1 போடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டேரெக்டாக இப்போ இங்கே -1 போடுங்க, 57 இருக்குது, +6 அப்போ என்ன 63. ஸோ அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 63 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அந்த பர்டிகுலர் பர்சனோட லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கொஷனுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ காட் இட். ஸோ ஐ மூவ் டு த 18th கொஷின். ஸோ எத்தனை சின்னங்கள் உள்ளன, சின்னங்கள்லாம் சிம்பிள். ஓகேங்களா. ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கியா சென்று உடனடியாக
மற்றொரு சின்னத்தை பின்தொடர்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சின்னம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா ஸோ ஒன்றும் இல்லைப்பா, ப்ரெசிடென்ட்னா அதுக்கு முன்னாடி, ஆஃப்டர்னா அதுக்கப்புறம். ஓகேங்களா, இவ்வளோ தான் விஷயமே, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்பர் சிம்பிள் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்பர் சிம்பிள் செக் பண்ணிடலாமா? நம்பர் சிம்பிளா? ஓகே, இங்கே பாருங்கள் 1 ஸ்டாரு, இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, நம்பர் சிம்பிள். அதுக்கப்புறம் 2 ப்ளஸ்ஸு @ ரெண்டு பேர் தான் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 2 தான் இருக்குது. இல்லை வேறு எதனா இருக்க சான்ஸ் இருக்கா? நம்பர் சிம்பிள் இங்கே ஒரே சிம்பிள் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு சிம்பிள் தான் இருக்குது. அவ்வளோதான்ப்பா, 2 பேர் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. 19th பார்த்துருவோமா? ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சம் ஆட்ஸ் ஆர் கேப்புன்னு சொல்கிறாங்க. கேப்பு, தென் நோ கேப் இஸ் எ வெஸ்ட்டு. ஓகே, நேம் கொடுத்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஹேட்டு, இஸ் எ கேப்பு, இது வந்து வெஸ்ட்டு. ஓகே, சம் ஹேட்ஸ் ஆர் வெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹேட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்போ இது தப்பு தான். தென் அதுக்கப்புறம் சம் கேப்ஸ் ஆர் ஹேட்டுன்னு சொல்கிறாங்க. கேப்பு ஹேட்டு சம்மந்தம் இருக்குது. ஸோ சம் கேப் வந்து ஹேட்டுன்னு சொல்லலாம். அப்போ 2 மட்டும் கரெக்டு. எங்கப்பா இருக்குது 2 மட்டும் கரெக்டு? ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஸோ 20th கொஷின் பார்த்துருவோமா? 61லேருந்து நம்மளுக்கு 85 கொடுத்துருக்காங்க. என்னப்பா பண்ணலாம்? 24 ப்ளஸ் ஆட் பண்ணுறோமா? ஆம் ஐ ரைட்? யா. தென் அதுக்கப்புறம் 85லேருந்து ஒரு 15 ப்ளஸ் 9, இங்கேயும் ஒரு 24 தான். நெக்ஸ்ட்டும் 24 தான். கரெக்டு தான், 24 தான். நெக்ஸ்ட்டும் 24 தான். அப்போ 157 ஒரு 24 ஆட் பண்ணால் யூனிட் டிஜிட் 1 வரணும். அப்படி பார்க்கும்போது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான்ப்பா யூனிட் டிஜிட் வச்சு நான் இப்போ எத்தனை கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன்னா, அப்போ எவ்வளோ ஈஸியாக ஒரு கொஷின் பேப்பரை இவனுக்கு கேட்டு வச்சுருக்கானுங்கன்னு பாருங்கள். வெரி நார்மல் தான் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அஜய் ஸ்டார்ட்டு ஏயிலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி 16 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அஜய் வந்து பாயிண்ட் ஏலேருந்து நம்மளுக்கு 16 கிலோமீட்ரு மேற்கு நோக்கி போகிறாருப்பா. தென் அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே, இப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண, பின்னர் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போ இங்கே இருக்காரு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் வராரு. திருப்பி அப்போ இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் வர்றாருனா இங்கே இருப்பார். கரெக்டுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் போகிறாரு. வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டரா? ஓகே, வெயிட் வலதுபுறம்னா அந்த டைரெக்ஷன் தானே? யா. ஸோ இங்கே இப்போ இங்கே இருக்கார். ஸோ வெயிட்டஸ், இப்போ கேள்வி என்னென்னா, அவர் மீண்டும் பாயிண்ட் ஏக்கு வரணும். அடைய எவ்வளோ தூரம்னா, அப்போ நம்மளுக்கு தெரியும் இது உள்ள 16, இது ஒரு 7, அதுக்கப்புறம் ஒரு 2, அப்போது இது 2 9, அப்போ 16 + 9 25 கிலோமீட்டரு அவர் வந்து ஈஸ்ட்டை நோக்கி போகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா, ஸோ 22nd கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை எண்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் உடனடியாக சரியான வர்க்கத்தால் முன்னோக்கி, அப்போனா நம்மளுக்கு என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரணும். ஓகேங்களா, சென்று உடனடியாக சரியான வர்க்கத்தால் பின்தொடர்கின்றன. அப்போ திருப்பியும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் நம்பர் அந்த மாதிரி பேருக்கு அடிக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் நம்பர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், செக் பண்ணிடலாம். ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் நம்பர் இது ஒரு பேரா? நீங்களே பாருங்கள், ஸ்கொயர் நம்பர் அதேமாரி பாருங்கள், 9 8 and 4 இது ஒரு பேர். ஓகேங்களா, 2 பேர் கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் 1 ஸ்கொயர் நம்பர் தான். ஓகேங்களா, அப்போனால இதுவும் ஒரு பேர் தான். தென் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஸ்கொயர் நம்பர் தானே, மேலே பாருங்கள், இதுவும் ஒரு பேர் தான். ஓகேங்களா, ஸ்கொயர் நம்பர் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். அப்போ 4 பேர் இருக்காப்பா. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் தான், பட் ஸ்டில் ஈஸி தான் டு சால்வ். ஓகேங்களா, ஸோ எத்தனை ஒற்றைப்படை இலக்கங்கள் உள்ளன? ஆட் நம்பரு, அவை ஒன்றும் உடனடியாக ஒரு ஒற்றை இலக்கத்தால் முன்னோக்கி சென்று உடனடியாக ஒரு ஒற்றை இலக்கத்தை பின்தொடர்கின்றன. ஓகேங்களா, அப்போ 3மே ஆட் நம்பர் 1 வரணும். ஸோ அப்படி 3 ஆட் நம்பர் 1 வர மாதிரி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. செக் பண்ணிடலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நன்னு தான் நினைக்கிறேன், பிகாஸ் எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்குது. 3 ஆட் நம்பர் 1ஆவே வரலப்பா.
அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் போயிட்டுருக்கு. இது வரலாம் ட்ரபிள் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கூட வரலையே 2025 கேட்டது. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. லீவ் இட். ஹவு இஸ் ஓ ரிலேட்டட் டு வி? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள்லாம் என்னப்பா? சகோதரியா? அப்போ வந்து நம்மளுக்கு ஓ தான் சகோதரி. யாருக்கு? பிக்கு. தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேஷ்டேக் இருக்குது. அப்போனா தந்தை. ஸோ பி வந்து தந்தை யாருக்கு? டீக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் அர்த்த ரேட் இருக்குது. அர்த்த ரேட்னா சகோதரர். அப்போ டி இஸ் த சகோதரர் யாருக்கு? ஜிக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் இஸ் வாட்? மனைவி. அப்போ ஜி வந்து மனைவி யாருக்கு? வீக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஓ வந்து வீக்கு என்ன உருவம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், மனைவியோட அப்பாவுடைய சிஸ்டர். அப்போ மனைவியோட அப்பாவுடைய சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா? ஸோ 25th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ என்னப்பா பண்ணுறாங்க? ராதிகாவா தனது வகுப்பில் மேல் இருந்து, ஸோ டாப்லேருந்து 21st பொசிஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னப்பா 7th ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ அப்போது வகுப்பில் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 28 வருது, -1 போடுங்க, 27. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஸோ 26th கொஷின் பார்த்துருவோமா? ஆர்லேருந்து கியூ வந்திருக்கப்பா, -1. கியூலேருந்து பிக்கு -1, ஓக்கு -1. தென் ஓலேருந்து -1 பண்ணுங்கள், என்ன தான் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஜேலேருந்து ஐ வந்திருக்கு -1, ஹெச்சுக்கு -1, ஜிக்கு -1, ஜிலேருந்து -1 பண்ண எஃப் வரும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசிக்கான சம் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோமா? 27th கொஷின். 12லேருந்து -2 வந்திருக்கு. அப்போனா -14 பண்ணுறோமா? அப்படி தான் இருக்கும். ஸோ ஓலேருந்து -14 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? -5 வரும். ஸோ 15லேருந்து -14 பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்படி 1 இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ நம்மளுக்கு பிக்கு லெஃப்டில் 5 பேர் இருப்பாங்களா? கரெக்டாக இருக்குது. ஸோ எஃப் என்பது ஜிக்கு உடனடியாக அண்ட வீட்டாரம். எஃப் என்பது ஜிக்கு உடனடி அண்ட வீட்டாரம். ஈயா? இ மற்றும் ஜியா? ஓகேப்பா, இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஜிக்கும் ஈக்கும் நடுவில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 பேர் ஒன்றா வரணும். அப்போது ஆனால் ஜியோட பொசிஷன் ஈயோட பொசிஷன் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் மாற்றிக்கலாம். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. தென் சி என்பது ஈக்கு இடதுபுறத்தில் உள்ளார். சி என்பது ஈக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். அப்போனா நீங்களே பார்த்துங்க, நம்ம இங்கே தான் இ போடணும். ஸோ இங்கே இ போட்டால் தான் நம்மளுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் சி போட முடியும். இங்கே தான் நம்மளுக்கு ஜி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஜிக்கு இடதுபுறத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 1 2 3 4. ஸோ 4 பீப்புள் இருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இ கணக்கோடு கேட்குறாங்க. ஸோ இ எங்கே இருக்குது? லவ்வில் இருக்குது. ஓகே, அப்போது 8549ல் இ கணக்கோடு இருக்குது. இதுமாரி 5294 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணுங்கள். 4499. ஸோ கண்டிப்பாக 8 தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ இ கணக்கோடு கண்டிப்பாக 8ஆக தான் இருக்க முடியும். அப்புறம் என்னென்னது? ஆட் நம்பர் தானே. ஓகே, ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு ஒற்றை எண்ணாலும் அதை தொடர்ந்து ஒரு ஒற்றை எண்ணாலும் எண்ணும் வருகின்றன. அப்போ இங்கேயே 3 ஆட் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்தமாதிரி 3 ஆட் நம்பர் எங்கே வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எதனா தெரியுதா? 3 ஆட் நம்பர் ஒன்றா வர மாதிரி. ஆட் நம்பர் ஆட் நம்பர் ஆட் நம்பர். இங்கே ஒரு ஆட் நம்பர் இருக்குது. கண்டுபிடித்துக்குள்ளே போதும் ஆகிடுதுப்பா. வேறு எங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு ஆட் நம்பர் இருக்குது. இப்போ 2 பேர் தானா? இல்லை வேறு எங்கன்னா மறைஞ்சிட்டு இருக்கா? டூ 8232793 935. இது ஒரு ஆட் நம்பர். ஸோ 3 பேர் இருக்குப்பா. வேறு என்ன இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இப்போ என்ன சொல்லுது? ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஈஸியாக தான்ப்பா இருக்குது. 101 செட்டு இருக்குது. ஷிஃப்ட்டு 101 சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதை சரி சால்வ் பண்ணுவோம். உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ்காண்டி வேணால் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் கொஸ்டின் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2025 நடந்த குரூப் டி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு செட் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அஃபிஷியலாக இப்போத்துலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சால்வ் பண்ணுங்கள், என் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ ஃபுல் மார்க் எடுக்கிறது முக்கியம் இல்லைப்பா, ஸ்பீடாகவும் எடுக்கணும். அதுவும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்.
பிகாஸ் மேக்ஸுக்கு அண்டு அதர் சப்ஜெக்ட்டுக்கு சால்வ் பண்ண டைமும் வேணும். ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து கொஷின் சால்வ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.